இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். டெல்லி பாலம் மெட்ரோ ரயில் நிலையம் அருகேயுள்ள சாத் நகர் குடியிருப்பில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் கரும் புகை மண்டலம் சூழ்ந்து காணப்பட்டது. 30 தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டன. தீ விபத்து நிகழ்ந்த பகுதி குறுகலான வழி என்பதால் தீயணைப்பு வாகனங்கள் உள்ளே செல்வதில் சிக்கல்கள் ஏற்பட்டது. விபத்து நடந்த கட்டிடம் 5 மாடிகளை கொண்டது. அடித்தளம், தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தில் துணிகள், அழகு சாதன பொருட்கள் வைக்கும் குடோன் செயல்பட்டு வந்தது. 2வது, 3வது தளங்களில் சில குடும்பங்கள் வசித்து வந்தன. குடோனில் இருந்த பொருட்கள் கொழுந்துவிட்டு எரிந்ததால் தீ மளமளவென மேல் தளங்களுக்கும் பரவியது. இதனால் 2வது, 3வது தளங்களில் வசித்த குடும்பங்கள் வெளியேற முடியாமல் புகையில் சிக்கிக் கொண்டன. தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து வீடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்டனர். மயங்கிய நிலையில் இருந்த 10க்கும் மேற்பட்டவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். அவர்களை பரிசோதித்த டாக்டர்கள் 3 குழந்தைகள் உட்பட 9 பேர் உயிரிழந்து விட்டதாக கூறினர். 40 வயது மதிக்கத்தக்க ஆண், 2 வயது சிறுமி, 19 வயது இளைஞர் ஆகியோர் தீக்காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தீ விபத்தின் போது உயிர் தப்புவதற்காக இருவர் கட்டிடத்திலிருந்து கீழே குதித்துள்ளனர். அவர்களும் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனாலும் இந்த சம்பவம் அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள பாதுகாப்பு குளறுபடிகளை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக அமைந்துள்ளது. அதனால் தீ விபத்து தொடர்பாக விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக டெல்லி முதல்வர் ரேகா குப்தா தெரிவித்துள்ளார்.